ஹலோ மக்களே! விஷ் யூ ஹேப்பி தீபாவளி. இன்னைக்கு தீபாவளி ரொம்ப சூப்பரா நான் வந்து செலிப்ரேட் பண்ணேன். அண்ட் ரொம்ப ஹேப்பியா இருந்தேன். அண்ட் நீங்களும் கண்டிப்பா ஹேப்பியா இருந்திருப்பீங்க. அண்ட் வெல்கம் டூ திஸ் ஜெயஸ்ரீ வைப்ஸ் விலாக். அண்ட் இன்னைக்கு நம்ம தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறீங்க. அதாவது என் லைஃப்பில் வந்து நான் ரொம்ப பெரிய வெடி அப்படின்னு நினைக்கிறதே வந்து இந்த லக்ஷ்மி வெடி இது மாதிரி தான். அதுவும் வந்து பேப்பரில் ரோல் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் அது டபால் டுபில்னு வந்து வெடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு தைரியமான ஆள். நமக்கு இருக்கிறதெல்லாம் இந்த புஸ்வானம், சங்கு சக்கரம், கலசம் இதெல்லாம் தான் நமக்கு வெடிக்க தெரியும். ஓகே, இப்போ நம்ம விழாக்குள்ளே போகலாம். ஹே மக்களே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட். இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துக்க சொன்ன பைசால எடுத்த ஒரு அவுட்ஃபிட் தான். ரொம்ப சிம்பிள் லுக்காக இருக்கும். பட் இந்த டாப் வியர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இப்போ மார்னிங் வந்து நாங்கள் எங்கள் மதர் இன் லா, ஃபாதர் இன் லா வீட்டில் தான் இருக்கோம். அண்ட் ஆஃப்டர்நூன் லன்ச்லாம் முடிச்சுட்டு தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் கிளம்ப போகிறேன். வாங்க போகலாம். அண்ட் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது நான் வந்து எங்கள் அண்ணாவும் எங்கள் அம்மாவும் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணிட்டு போகணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஃபேவரட்டான என்னோடய சாரீ, பிங்க் சாரீ, ரோஸ் வித் சாண்டில் அதில் வந்து வியர் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் லுக்கில் ஜஸ்ட் ஒரு ரீல் பண்ணேன். அந்த ரீல் பண்ணி முடிச்சுட்டு ஓகே டைம் ஆகிடுச்சு, நம்ம கிளம்பணும். நாங்கள் வந்து வில்லேஜ், ஸோ வந்து பஸ்ஸு கரெக்டான டயத்துக்கு போனால் தான் இருக்கும். ஸோ கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு சிம்பிளான ஒரு மேக்கப் போட்டுட்டு இப்போ ஊருக்கு கிளம்பி போகலாம். இன்றைக்கி தீபாவளிங்க. ஸோ வந்து பஸ் எல்லாம் கொஞ்சமாக தான் வரும். ஸோ எந்த பஸ் இருக்கோ டக்குன்னு ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி ஏறி கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, எங்கள் மம்மி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். டோல்கேட்டில் பஸ் ஏறி போயிட்டுருக்கோம். நாமக்கல் பஸ் ஏறி போயிட்டுருக்கோம். நம்ம மணமேட்டில் போய் இறங்கணும். அண்ட் ஆன் தி வேல வந்துட்டு எங்களோட வியூ பாருங்களேன். அந்த ட்ராவலிங் வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நேச்சுரல் சீனரிஸாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ட்ராவல் பண்ணுறது. ட்ராவல் பண்ணும்போது இளையராஜா சார் மியூசிக் அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்லாம் கேட்டு ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ செம்ம சூப்பராக வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். பட் மியூசிக் எதுவும் நான் வந்து கேட்கல. பிகாஸ் நம்ம போயிட்டுருக்க பஸ்ஸில் வந்து எந்த ஒரு சாங்கும் ப்ளே ஆகலை. அண்ட் எனர்ஜெட்டிக்காக செம்ம ஹாப்பியாடா அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே ஸ்ரீஷாந்த் தூங்கிட்டான். டே என்னடா தூங்கிட்ட அப்படின்ட்டு எங்கள் அண்ணாக்கு ஃபோன் போட்டு, டே ஸ்ரீஷாந்த் தூங்கிட்டான்டா, செத்த வாடா பிக்கப் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஓகே பாப்பான்னு நாங்கள் போகிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடியே எங்கள் அண்ணா வந்து மணமேட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். டடான், இவர் தான் எங்கள் அண்ணா ரெங்கராஜன். எப்படி அப்படியே மாப்பிள்ளையை பார்த்தனே, வாடா மாப்பிள்ளை அப்படின்ட்டா. இவனும் அம்மா மறந்துட்டு குடுக்குன்னு ஓடி போய் வண்டியில் ஏறிட்டான். நான் அப்படியே நடு ரோட்டில் நின்று திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு. எங்கள் அண்ணனுக்கு அவ்வளோ சந்தோஷம். வாம்மா வா, சாப்பிட்டியா என்ன அதுன்னு சொல்லி கேட்டான். டே சாப்பிட்டேன்டா அப்படின்னு. பாப்பா வா பாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கம் கிளம்புதே அப்படின்னு சொல்லி கடன்னு கிளம்பி போயிட்டுருக்கோம். அண்ட் இப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் இல்லையா. ஸோ வந்து வில்லேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்களேன். நம்ம வந்து சிட்டி சைடில் இருக்க பீப்புள்ஸ் நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே, வில்லேஜ் சைடு வந்து எப்படி வியூஸ் இருக்குது அப்படின்னு பாருங்களேன். அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரே க்ரீனரிஸாக இருக்கும். வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, அவ்வளோ அழகாக வந்து பச்சை பசேல்னு இருக்கும். அது வந்து சன்செட் ஆகிற டைம் வேறையா. ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஓவராக அழகாக இருந்தது. அண்ட் எங்கள் அண்ணாவோட, பாப்பா ஒழுங்காக வண்டியில் உட்காந்துட்டு வாடி, என்னடி ஃபோன் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னா, இல்லைடா சும்மாடா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அப்படியே அவ்வளோ அழகான வியூ பாயிண்ட்டை வந்து நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். அப்படியே கேப்பில் வந்துட்டு அப்படியே நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே காமிச்சேன். ஃப்ரண்ட் வியூ காமிச்சேன். என்னோட பேக் வியூவும் பாருங்களேன். அப்படியே ஃபுல்லாக வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் தான். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து என்ன தான் ஃப்ளாட் போட்டு விற்றாலுமே இந்த க்ரீனரிஸ், இந்த நேச்சுரல்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். டடான்! எங்கள் வில்லேஜுக்கு வந்தாச்சு. பாப்பாப்பட்டி தான் எங்கள் வில்லேஜ் நேம். ஸோ வில்லேஜுக்கு வரும்போதே எல்லோரும், பத்மா எப்படி இருக்க, வந்தாச்சா அப்படின்னு கேட்டாங்க. இறங்கி எல்லார்ட்டையும் பேசிவிட்டு அப்படியே ஜஸ்ட் வாக்கிங் மாதிரி அப்படியே எங்கள் ஸ்ட்ரீட்குள்ளே வந்தேன். பார்த்தீங்களா மக்களே, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, எவ்வளோ அழகாக, எவ்வளோ க்ரீனரிஸாக இருக்குன்னு. அண்ட் வந்தோடனே எங்கள் மம்மி வா பாப்பான்னு சொல்லி ஹாப்பியாக வந்து என்னை வெல்கம் பண்ணாங்க. சரிம்மா வந்துட்டேம்மா அப்படின்னேன். எங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. எங்கள் பாப்பா தூங்கி எந்திரிச்சு வந்தா, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டா. பாப்பா ஹாப்பி தீபாவளி சொல்லு பாப்பா அப்படின்னேன். இந்த அத்தைக்கு வேறு இதே வேலை அப்படின்னு சொல்லி அவள் திரும்பிக்கிட்டா. அண்ட் எங்கள் அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா வெடியெல்லாம் வாங்கி வச்சு பாக்ஸ் ஃபுல்லாக வெடி இருந்தது. அதெல்லாம் எடுத்தெல்லாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கூட இவ்வளோ வெடி அப்படின்னேன். பட் இதெல்லாம் வாங்க சொன்னதே நான் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7,000, ஆல்ரெடி வந்து 5,000 சிவகாசிலேருந்து வந்துருச்சு. அது இல்லாமல் ஒரு 2,000 பக்கம் வாங்கியிருந்தான். நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, நம்ம பெருசாக வெடிக்கணும். நம்ம பெருசாக வெடித்த வெடி என்ன அப்படின்னா, நம்ம கலசம், தலைக்கலசம், இந்த சங்கு சக்கரம் இது மாதிரி தான். இதில் எக்ஸ்ட்ரா அப்படின்னா நம்ம வந்து இந்த கம்பி மத்தாப்பு சொல்லலாம். கம்பி மத்தாப்பு அது வேறு ஏன் நேரம் வந்து பற்றவே மாட்டேன்ருச்சு. ஒரு வழியாக சபாடான்னு அதையும் கம்பி மத்தாப்பு பற்ற வச்சாச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலியோடு சேர்ந்து நான் வந்து என்ஜாய் பண்ணேனே சொல்லலாம்.
அண்ட் எங்கள் அண்ணி வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நீ ரோஸா நானும் ரோஸ் கலரில் வரேன் பாப்பா அப்படின்னு வந்து என் கூட போஸ் கொடுத்துட்டு எங்கள் மண்ணி வந்து இந்த டபுள் ஷாட்டை அடுத்து அவள் பெரிய பெரிய வெடிலாம் வச்சா. அவள் வந்து ரொம்ப போல்டான கேள். ஸோ அவள் வெடிலாம் வச்சா மேலே போய் டபால் டுபில்னு வந்து பறந்து வெடிச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லோரும் தீபாவளி வந்து ரொம்ப சேஃபாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நாங்களும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக தான் செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் எங்கள் பாப்பா அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணால். ஒவ்வொரு வெடியுமே அவ்வளோ அழகாக ஸ்பார்க்கிள்ஸாக இருந்தது. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஒரு லாங் டேஸ்க்கு அப்புறம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வாடா வா அப்புறம் பார்க்கலாம். வா எனக்கு தெரியவே தெரியாது. பூதுபத்தி வச்சுக்க முதுகுல வந்துட்டாங்க. இதே அப்படி இருக்குது மக்களே அப்படின்ற மாதிரி அப்படியே சும்மா ஒரு ரீல்ஸ்லாம் போட்டுட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக. ஆனால் இந்த நெருப்போடு சேர்ந்து விளையாடுறதுலேயே ஒரு தனி த்ரில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஓடுங்கடா அப்படின்னோடனே அது செடிக்குள்ளே போயிடுச்சு. இதில் வேறு எங்களுக்கு இருட்டில் வேறு கண்ணு வேறு தெரியல. லைட் அடிடான்னு சொன்னால் அவன் ஒரு சைடு லைட் அடிக்கிறான். எங்களுக்கு எங்கே பற்ற வைக்கிறானே தெரியல. எல்லா சைடுகளும் வந்து வெடி. இது வந்து கேமரா அண்ட் வந்து கேமரா வெடி, அப்புறம் ட்ரோன், இது எல்லா வெடியுமே இருந்தது. எல்லாமே வந்து நியூவாக வந்து வாங்கியிருந்தாங்க சிவகாசியிலேருந்து. அண்ட் நம்ம வந்து இப்போ அவங்களாம் வெடி வச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே இப்போ வந்து நம்ம சாரியை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். செகண்ட் அவுட்ஃபிட் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? வாவ், திஸ் இஸ் மை தேர்ட் அவுட்ஃபிட். மார்னிங் ஒரு குர்த்திஸ் பார்த்துருப்பீங்க, அப்புறம் சாரீ, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் குர்த்திஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ எங்கள் அண்ணன் தலை சிங்கம் இறங்கிடுச்சு. வாத்தலைன்னு சொன்னேன். இது வந்து ஏதோ பெரிய இப்படி மேலே போய் டபால் வச்சுட்டே இருந்துச்சு. எங்கள் அண்ணன் வச்சா சிங்கம் மாதிரி வந்து வச்சுட்டு எங்கடி வைக்கிட்டோம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று பற்ற விடா மாப்பிள்ள அப்படிங்கிற காமெடி எங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. வச்சுட்டு அப்பாட்டுக்கு அழகாக போயிட்டான். அது அழகாக போய் ஸ்பார்க்கிள்ஸ் அவ்வளோ அழகாக வந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் அவ்வளோ சவுண்டு விட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணோம். நம்ம இந்த இயர் ஃபுல்லாக வந்து நிறைய கஷ்டப்பட்டிருப்போம். நிறைய விஷயங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த மாதிரி ஒரு சத்தத்தோட, ஒரு ஒளி பிரகாசத்தோட தீப ஒளி, இதுதான் தீபாவளி. தீப ஒளி திருநாளுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு மனசுக்கு ப்ளசண்ட்டான வைபாக இருந்தது. இந்த கலரான ஸ்பார்க்கிள்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம மனசில் இருக்க கஷ்டங்கள்லாம் மறந்து நிறைய சந்தோஷங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து அவ்வளோ அழகாக இந்த தீபாவளி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஹாப்பினஸ் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீசாந்தும் வெங்கட்டும் வந்து அதே பெரிய இன்னொரு இது இருந்தது. ஸோ அதை வைக்கிறதுக்கு போய் வச்சுட்டாங்க. எங்கள் மம்மி எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. ஆனால் சீதா பாப்பா மட்டும் சீச்சாந்து என்னை தூக்கு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருந்தா. எங்களை யாரையுமே நம்பலை. ஸோ அவனும் தூக்கிட்டு இருந்தான். அண்ட் வெங்கட்ராமன் எல்லோரும் வந்து அப்படியே லைனாக பாஜராயிட்டோம். எங்கள் அண்ணன் என்ன பண்ணால் தூரமாக போயிட்டான். என்னமோ பண்ணுங்கடா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு போயிட்டு அவன் டிவி பார்த்துட்டு இருந்தான். அண்ட் ஸ்பார்க்கிள்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறச்சையே. ஹாப்பி தீபாவளி டே. அப்படியே வாடா இந்த சைடு அப்படியே வா ஸ்ரீசாந்த். அண்ணி வாங்க மண்ணி. பை பாய். ஐயோ குண்டா அண்டாலாம் தெரியுது. ஹாப்பி தீபாவளி சொல்லு. ஹாப்பி தீபாவளி. என்னதுடா? அண்ட் நம்ம ஆஸ் யூஷுவலாக நெக்ஸ்ட் அவுட்ஃபிட்டில் அப்படியே சூப்பராக வந்து ஒரு ரீல்லாம் பண்ணோம். எங்கள் பாப்பா வந்து எனக்கு சூப்பராக வந்து கம்பெனி கொடுத்தா. அவ்வளோ ஆப்போசிட்டில் நின்று டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னே சொல்லலாம். சரி ஓகே, நம்ம அப்படியே இவளையும் வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வேறு நெருப்போடு விளையாடிட்டு இருக்கோம். இவளை எப்படிடா தூக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து அப்படியே பயங்கரமாக வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தேன். வா பாப்பா அப்படின்னா டக்குன்னு வந்துட்டா. டக்குன்னு அப்படியே தூக்கி அப்படியே ஒரு எக்ஸ்ப்ரெஷனை போட்டு அப்படியே ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இந்த எப்படி இது தகன்னு எப்படி சொல்லிக்குதோ அந்த அளவுக்கு வந்து மனசு ஃபுல்லாக சந்தோஷங்கள் இருந்தது. என்ஜாய் பண்ணா, டான்ஸ் பண்ணிக்கிட்டே நல்லா என்ஜாய் பண்ணா. எங்கள் மம்மியே வந்து நீங்கள் இது பிடிங்க, நீங்கள் இன்னும் வெடியே எதுவும் வைக்கல வாங்கம்மா அப்படின்னு. எங்கள் அம்மா ரொம்ப பயந்துட்டு ரொம்ப தூரமாக போய் பிடிச்சாங்க. பட் எங்கள் அம்மா வந்து அது என்னடா பாமே வந்து தூக்கி கையில் விசிறாங்க. பட் அப்படி வந்து அப்படி சேஃபாக பார்த்துட்டாங்கன்னா குழந்தைங்களாம் இருக்கும், ட்ரெஸ்லலாம் போட்டுரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து கம்மி மத்தா பிடிச்சாங்க. எங்கள் பாப்பா உட்காந்து வேறு அதை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தா.
ஒரு வழியாக எங்கள் அண்ணா வாங்கின வெடியெல்லாம் தீர்ந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. சரி நாளைக்கு இதை வெடிச்சிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை மாற்றியாச்சு. தீபாவளி ரொம்ப சூப்பராக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். வீடியோ அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள் கைஸ். டாடா பாய் பாய் மக்களே. ஹாப்பி தீபாவளி. பாய்.